செடி வைக்கிறதுக்கு மண்ணு வேணுமா? என் வீட்டு மண்ணுன்னு தெரியல, உதகுத்தா யார் வாங்குறதுன்னு தெரியலையா? புரிஞ்சுக்கவே மாட்டலாவா? இவ்வளவு கல்லாக்குது கடப்பாரு கூட இல்லையா? ஹலோ, ஐயோ இடத்துக்கார மாதிரிதா. வா தம்பியா, சும்மா இங்க வெட்டி செடி வைக்கலான்னு தான். செடி வைக்க போறீங்களா? வைங்க, அதையா ஏன்ட்ட சொல்றீங்க? இல்ல தம்பியா, பழம் எடுக்கிறேன், உனக்கு தெரியல, அதனால தான். நோ, நீங்க பல்ல எடுக்கிறது எனக்கு தெரிஞ்ச என்ன இருக்கு, தெரியல என்ன இருக்கு. இந்த பக்கம் பஸ் ஸ்டாண்ட் ரோடு வருமானா? என்னது பஸ் ஸ்டாண்ட் ரோடா? இந்த இடம் முட்டு இல்லையா? இந்த இடம் ஏன்ட்ட இருந்தா நான் தான் லட்சாதிபதி ஆயிட்டு இருப்பேனே. என்கிட்ட இருக்கு துட்டு. தேவையில்லாம நம்ம தான் பயன்ட்டுமோ. சரி போ, பஸ் ஸ்டாண்ட் வரேன் பாரு. சரிதானா? என் இடமான்னு கேட்ட, உன் இடமா இருக்க வாய்ப்பு இல்ல. அப்புறம் இன்னொரு வீட்டு ஆளு இடத்துல மண்ணு வெட்டுற? கரெக்டான கேள்வி. அதெல்லாம் என் கிட்ட கேட்க கூடாது. என் பொறாட்டிக்கிறாள், அவகிட்ட போய் கேட்டுக்கோ. அவதான் செடி வைக்க மண்ணு கேட்டா. உங்க வீட்டுல செடி வைக்கிறதுக்கு இன்னொருத்தவங்க வீட்டுல பள்ளம் போடுறீங்க. இது நியாயமா, அடுக்குமா, தர்மமா? இது பளிச்சுன்னு கேக்குற. நீ நடக்கிறதுக்கு முன்னாடி நிக்கிறிய, உன் பக்கம் மேல சூடு சொல்றல, அறிவில ரோத்துல என்ன தூண்டுற? இது அப்ப ரோடு இல்லையா? ரோடு அங்க இருக்குது பாரு. ஊராம்புட்டு பிளாட்ல வந்து நினைக்கணும், என்னைய கேள்வி கேட்கறான். போடா. நல்லதுக்கு எங்க இருக்கு காலம்? எப்படியோ போய் தொலை. நீ போய் தொலைடா, வரானுக்கு பாரு கேள்வி கேட்கறதுக்கு மாட்டான். டேய், என்னடா பண்ற? உன்னை போட்டோ எடுத்து இந்த இடத்த கரெக்டா அனுப்பிட்டு போறேன். என்ன போட்டோ எடுத்து இந்த இடத்துக்கார கட்ட அனுப்புறியா? செல்லு உனக்கு ஒழுங்கா பிடிச்சி தெரியுதாரா? சோம்பேறிக்கு சோறு இட்ட பையா. என்னப்பா கேமராவை காணோம்? டே மண்ட, கேமரா உன் பக்கங்குதுடா. இதுல வேற இச்சுக்கான்றாரு. ஓ, கேமரா ரெண்டு பக்கம் தாங்குதா? சரி வெட்டு, நான் போட்டோ எடுக்கணும். எட்டு இடுப்பு விடுவேன். போடா, செல்லுக்கெல்லாம் பிடிச்சி உடச்சிடுவேன். போ. ஊரா வீட்டு மண் எடுத்து இப்படியா பேசுற? உன்னை பாத்துக்கிறேன்டா. இவளால கண்டம் கட்டலாம் கேள்வாங்க தக்குதா. மனமே முருகனின் மயில் வாகனம். யார் ராதா? சரி, கொஞ்ச நேரம் கம்முன்னு நிற்போம். இசை கேட்டு மனம் பாடும். எப்படி ராகம்? சூப்பரா இருக்குது. போங்க, அப்படியே பாடிட்டு போங்க. சில்லறை நல்லா தேரும். எங்க அப்பா 2018 அந்த டைம்ல எங்க அப்பா கச்சேரி போய் உட்கார்ந்தாரு. கச்சேரியில உட்காந்தாரா? சரி, அப்புறம் என்னாச்சா? இதனா ஹார்ட் அட்டாக் வந்துச்சா? அட அது இல்லப்பா, கச்சேரி போய் உட்காந்து தூங்கிட்டாரு. தூங்கிட்டாரா? சரி. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்து ரொம்ப வருத்தப்பட்டாரு. மகனே, நான் கச்சேரியில தூங்கிட்டேன், நீ அதே மாதிரி கச்சேரியில பாட்டு பாடி கலக்கணும், நான் அதை கேட்கணும் சொன்னாரு. பாட்டு பாடி கலக்கி அவர் கேட்கணுமா? சூப்பர், இப்படியே போ, நல்லா கேட்பாரு. தேங்க்யூ. நாளைக்கே அவங்க அப்பா சுத்துறான் பொழுது இது கத்தத்தை பார்த்தா. ஏதாவது கேட்க தகுது பாரு அவளால. இங்கதான் இருக்கிறாரு. என்னங்க, உங்களை பாக்குறதுக்கு வந்திருக்காரு பாருங்க. கடை வாங்கினிய குடுக்கணும்னு தோணல? அவருக்கு தோணாதுங்க, நம்மளாம் சொல்லணும். அவருக்கு ஞாபகம் வருது. அப்படி திருச்சி புரிஞ்சுக்கா மூஞ்சிய ஸ்ட்ரெயிட்டா அந்த கடைக்காரன் என் முன்னாலே விடுவேன். வாங்கின காசு கொடுக்கணும்னு தெரியாதா உங்களுக்கு? எதுக்கு வாங்கின? எல்லாம் நீ துண்டுச்சு தானே வாங்கின. யோ, காரணம்லாம் சொல்லி இருக்க கூடாது. காசு எங்க? அது மாதிரிலாம் கேட்டாலாம் கொடுக்க மாட்டாரு. நேத்து கூட ஒருத்தர் வந்து 4 அடி போட்டு கராரா கேட்டாரு. அந்த மாதிரி கேட்டாதான் பதில் சொல்லுவாரு. பங்களா பூஜிங்க மூஞ்சி பக்கியா மாட்டி விடடி. என்ன தானே நினைச்சுக்கிறேன் நீ? நீங்க தானே சொல்லிருக்கீங்க எக்காரணத்தை கொண்டு பொய்யே சொல்லக்கூடாதுன்னு. அதனாலதான் உண்மையை பேசுறேன். நல்ல சூப்பரான உண்மை தம்பியா. வேலை எதுவும் இல்லப்பா, 2 மாதத்துல குத்துறோம் பாக்கியா. பாக்கியா? இன்னும் ஒரு தவணை பணம் கூட கொடுக்கல. என்ன நினைச்சுக்கிறீங்க தம்பி? எல்லாம் இவனுக்காக தான் வாங்கி போட்டேன். 10 பைசா இல்லப்பா. அப்படிதான் சொல்லுவாரு. நீங்க அடிச்சு கிடிச்சு கேளுங்க, ஏதாவது பதில் சொல்லுவாரு. நாடி என்ன நினைச்சுக்கிற மவுன அவங்களதான் தெரிஞ்சுக்கா. நீங்க இப்படி பண்ணா சிரிப்பா இருக்குதுங்க. தம்பி, இப்ப காசு இல்ல, என்ன பண்ணு சொல்லு. காசு இப்போ வந்தாகணும், இல்லன்னா நான் என்ன பண்ணுனே தெரியாது. காசு இல்லப்பா. இப்போ அவ சொன்ன மாதிரி 4 அடி அடி. அடியா? தம்பி அடிக்க மாட்டுது, வெக்கப்படுது. நான் வேணும் 4 அடி அடிக்கிறேங்க. உனக்கு கும்பிடுறேன். என்ன என்ன உர முட்டா மேல அடிச்சலான்னு பாக்குறியா? இல்லங்க, நான் பக்குவமா அடிக்கிறேன். வலிக்கவே வலிக்காது. பக்குவமா அடிக்கிறியா? பக்குவமா ஓப்பன் அடிச்சு அவன் பக்கம் வந்து 3 வருஷத்துல செத்துட்டான்ல. என் காசு நான் வைய தலைவலி. முதல்ல நீ தலைவலி போனோம், நான் வேலைக்கு போனோம். அந்த முதல்ல எனக்கு காசு கொடுக்கணும், அந்த காசு கூட தரணும். யோ, சுத்த காசு கேட்டா நாயா வேலைக்கு போனோம் தலைவலி போனோம் நீங்கிற? அப்ப ஒண்ணு பண்ணுங்க, எதனா வேலை கொடுங்க, அந்த காசை நீங்களே பிடிச்சிங்க. அப்ப இந்த மண்ணை யாரு வாடுறது? ஒப்ப விட்டு மண்ணு யாரு வாரத்துன்னு கேக்குற? போற வரலான்னு கேள்வி கேக்குறான். நீ ஒழுங்கா தூக்குமா. நீ வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவல்ல, அப்போ உன்னை பாத்துக்கிறேன் இரு. போ யாரு வர போறாங்க வீட்டுக்கு? ஏன்பா என்னட்டுமே ஜெயிலாவது பிடிச்சி போட்டுரு. இவ கிட்ட வாங்க முடியாது. நானு உன்னிட்டுமே நானா பண்றியா? துணியெல்லாம் கைட்டி போட்டு துவைக்கிறேன், உங்க வீட்டு சாமான்லாம் தொலைக்கிறேன், வீட்டு வாசல் எல்லாம் கூட்டுறேன். என்ன தம்பியா இவ்வளவு வேலை செய்யறேன்றா? கூட்டுமாயா வந்து தொலை.
நானா வந்த சந்தனமே நானா எங்கண்ணா போறா? தம்பி காசு தரேன்பா, அதனால அவங்க வீட்லயே வேலை செய்யறதுக்கு போறேன்பா. என்ன எப்படி வாழ்ந்த மனுஷனே என்ன ஒரு இடத்துல இப்ப அடிமையா வேலை செய்ய போறியா? காசு இருந்தா மூஞ்சில விசில் அடிச்சிருவேன், அதான் இல்லையா? ஏய் என்ன நக்கலா பேசுற? இல்லங்க சும்மா சொன்னங்க. தம்பி அவர் எப்படி வாழ்ந்த மனுஷன் தெரியுமா? அவர் மிரட்டுற எவ்வளவு நான் காசு தரேன், நான் தூக்கி விசிறேன். ஐயோ இப்படியாப்பட்ட தம்பிக்கிறிய, நன்றிப்பா. ஏய் எட்டு இருக்குமா விடுவேன், காசை தூக்கி போறேன், பொறிக்கணும் போடா. ஏய் நக்கலா பேசுறா? பேசட்டும் அண்ணன் பேசுறாரு, நீ கேளு. உனக்கு தேவை என்ன? காசு. பேசுங்கடா பேசுங்க. சரி காசு எடுங்க. செவிட்டு அடிப்பா அந்த காசை. இன்னும் மூஞ்சி லட்சம் மாதிரி பேசுறான் மூதேவிய. எவ்வளவுண்ணா? நீ எவ்வளவு தரணும் அவனுக்கு? எம்பாலோ எவ்வளவு பார்த்தா அவரு? எவ்வளவு தரணும்? என்னப்பா இது 10, 2, 12? 10, 2, 12. சரி பேசுங்க. ஏய் அண்ணனுக்காக இது ஜுஜிப்பிட அதெல்லாம். தபர் இன்னும் 2, 3 ரூபாய் இருக்குது. இந்தா இன்னும் எவ்வளவு வேணும்? எவ்வளவு நான் கொடுக்கணும் அவனுக்கு? டேய் இவ்வளவு நேரம் பேசுனியா? பேசுடா. பேசு. உனக்காக தான் நான் இவ்வளவு எல்லாம் பண்றேன். பேசு. மூடிக்கிற ஒழுங்கா போயிடு, நான் பயங்கர கோவத்துல இருக்கிறேன். என்னன்னா அண்ணனாச்சே உனக்கு கொடுத்து உதவலான்னு பார்த்தா மூடின்னு போன்ற. ஏடா 10, 2, 12 ரூபாய்க்கு எனக்கு உதவுறியா? டேய் அவனுக்கு 10,000 தரேன்டா, போடா. 10,000? சரிண்ணா, எங்க அண்ணனை கொஞ்சம் பத்திரமா பாத்துங்க அண்ணா. நல்லபடியா அங்கேயே இருங்க. எங்க அண்ணன் ஒரு நல்லபடியா பாத்துருங்க. நான் போயிட்டு அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன். பருதேசி நாய் அழகா கோத்து விட்டு போடானே. தம்பி கூட கக்கூசும் சேர்த்து கை விடுறப்பா. கூட இல்ல கக்குசம் மட்டும் தான் நீ கை விடுவா. பப்ளிக் டாய்லெட் விட்டுறவா.